ஒளினா என்ன? இருள்னா என்ன? நாம இயல்பாவே ஒளிய நல்லதுன்னும் இருளை ஏதோ ஒரு கெட்ட விஷயம்னு பார்க்கறோம். ஆனா, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இருளுங்கிறது வெறும் ஒளி இல்லாதது மட்டும்தானா? இல்ல நாம இன்னும் புரிஞ்சுக்காத ஆழமான ரகசியங்கள அது தனக்குள்ள வச்சிருக்கா? நம்மளோட பயங்கள், ஆசைகள், கோபங்கள் இதெல்லாம் தான் நம்மள கட்டி போடுற சங்கிலிகள்னு நமக்கு தெரியும். ஆனா, அந்த சங்கிலிகள உடைக்கிறதுக்கான வழி, அதை எதிர்த்து போராடுறதுல இல்ல, அத முழுசா ஏத்துக்கிறதுல தான் இருக்குன்னு சொன்னா, உண்மையான ஞானத்த அடைய நாம வாழ்க்கையோட இருண்ட பக்கங்களையும் அரவணைக்க வேண்டியிருந்தா, அந்த பயணம் எப்படி இருக்கும்? சரி, வாங்க இந்த பயணத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். அகோரம் அப்படிங்கிற வார்த்தைய கேட்ட உடனே நம்மள பலருக்கும் மனசுல ஒரு விதமான பயமோ, தப்பான கற்பனைகளும் வரலாம். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் பாருங்க, எவ்ளோ அழகா இருக்கு. கோரம் அப்படின்னா பயங்கரமானது அல்லது இருள். அகோரம்லாம் அந்த இருள் இல்லாத நிலை, அதாவது ஒளி. இது அறியாமைங்கிற இருட்டுல இருந்து ஞானம்ங்கிற வெளிச்சத்தை நோக்கிய ஒரு பயணம். நாம பயந்து ஒதுக்குற விஷயங்கள நேருக்கு நேரா சந்திச்சு அது வழியாவே விடுதலை அடையிற ஒரு பாதை தான் இது. இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயங்கள பாருங்க. இதெல்லாம் அகோரிகளுக்கு மட்டுமானது இல்ல. இது நம்ம எல்லாருக்குமானது. காமம், கோபம், பேராசை, மாய, பொறாமை, அவமானம், அருவருப்பு, கடைசியா பயம். இந்த 8 உணர்வுகளும் நம்மள யாருக்கு தான் இல்ல. இதுங்க தான் நம்மள ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள கட்டி போட்டு நம்மளோட உண்மையான இயல்பை தெரிஞ்சுக்க விடாம தடுக்குது. அகோர பாதை இதையெல்லாம் வெறுக்க சொல்லல. அதுக்கு பதிலா அத புரிஞ்சுக்கிட்டு அத கடந்து போறதுக்கு தான் வழிகாட்டுது. இந்த கேள்விதான் நம்மளோட இந்த முழு தேடலோட மையப்புள்ளி. நல்லத மட்டும் ஏத்துக்கிட்டு வேண்டாத ஒதுக்குறதுங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதியை நாம மறுக்கிறதுக்கு சமம். அது ஒரு முழுமையான பார்வையா இருக்காது. ஆனா நாம அருவருப்பா நினைக்கிற பயப்படுற விஷயங்களையும் ஏத்துக்கிட்டு அது வழியாவே ஞானத்தை அடையிறது சாத்தியமா? மரணத்தோட அருகிலேயும் சமூகத்தால ஒதுக்கப்பட்ட இடங்கள்லயும் ஞானத்தை தேடுற அகோரத்தோட தத்துவம் இந்த ஆழமான கேள்வியை தான் நம்ம முன்னாடி வைக்குது. சரி, இந்த தத்துவத்தை நாம் எப்படி அணுகிறது? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இந்த பயணம் வெளியிருந்து இல்ல, நமக்குள்ள இருந்து தான் தொடங்குது. நம்மளோட ஆளுமை அல்லது பர்சனாலிட்டியில இருந்து. அகோரம்ங்கிறது வெறும் வெளிப்புற சடங்கு மட்டும் இல்ல, அது நம்ம மனசோட ஆழத்தை ஆராயற ஒரு உளவியல் விஞ்ஞானம். நம்மளோட சுயம்னா என்ன? அது மாத்தவே முடியாத ஒண்ணா, இல்ல அதை நம்மால ஒரு எல்லை இல்லாத விஷயமா விரிவாக்க முடியுமா? இங்கதான் தந்திராங்கிற வார்த்தை வருது. இன்னைக்கு இது பலராலையும் ரொம்ப தவறா புரிஞ்சுக்கப்பட்ட ஒரு சொல். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, இது ஒரு மன அறிவியல். நம்ம மனசோட செயல்பாடுகளை ஆராய்ஞ்சு நம்மளோட உணர்திறனோட எல்லையை விரிவுபடுத்துறதுக்கான ஒரு நுட்பமான வரைபடம். இது நம்ம ஆளுமையோட வரையறைகளை தாண்டி போக நமக்கு உதவுது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். பொதுவா யோகாவோட பாதையில நான்கிற அகங்காரத்தையும் தனிப்பட்ட ஆளுமையையும் கரைச்சி பரம்பொருளோட ஒன்னாயிடுறது தான் இலக்கு. ஆனா தந்திராவோட பாதை கொஞ்சம் வேற. அது இந்த குறுகிய வரையறுக்கப்பட்ட ஆளுமையை அழிச்சிட்டு அதுக்கு பதிலா ஒரு எல்லையற்ற பிரபஞ்ச உணர்வு கொண்ட ஒரு புதிய நிரந்தரமான ஆளுமையை உருவாக்குறத நோக்கமாக கொண்டிருக்கு. இது சுயத்தை அழிக்கிறதில்ல, சுயத்தை விரிவாக்குறது. இது ஒரு ஆழமான சிந்தனையை தூண்டுற கருத்து இல்லையா? நாம ஆரோக்கியம்னா உடல் நலத்தோட மட்டும்தான் சம்பந்தப்படுத்துறோம். ஆனா தந்திரா என்ன சொல்லுதுன்னா, யார் ஒருத்தர் தன்னோட சின்ன ஆளுமையோட எல்லைக்குள்ள சிக்கி அதுதான் தன்னோட முழு உலகம்னு வாழ்றாரோ அவரே உண்மையான நோயாளின்னு சொல்லுது. ஏன்னா பிரபஞ்சத்தோட இணைந்து வாழாத எந்த ஒரு நிலையும் ஒரு வித சமநிலை இன்மைதான். உண்மையான ஆரோக்கியம்ங்கிறது எல்லையற்ற தன்மையை உணர்றதுல தான் இருக்கு. சரி, இலக்கு எல்லையற்ற ஆளுமையை அடையிறதுன்னு புரியுது. ஆனா அந்த பயணத்தை எப்படி மேற்கொள்றது? அதுக்கான கருவிகள் என்னென்ன? அகோர பாதையில இந்த பெரிய மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு 3 முக்கியமான கருவிகள் பயன்படுத்தப்படுது. அதுதான் மந்திரம், யந்திரம் மற்றும் தந்திரம். இது கேட்க ஒரு இன்ஜினியரிங் மாதிரி இருந்தாலும் இது ஒரு வகையான அகப்பொறியியல். முதலாவது மந்திரம். இத மாற்றத்துக்கான மூலப்பொருள் அல்லது எரிபொருள்னு சொல்லலாம். மந்திரம்ங்கிறது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது. அவை பிரபஞ்சத்தோட அடிப்படை ஒலிகளோட தொகுப்பு. இந்த ஒலிகளை திரும்ப திரும்ப உச்சரிக்கும்போது ஏற்படுற அதிர்வுகள் ஒரு அளவிட முடியாத ஆற்றலை உருவாக்குது. இந்த ஆற்றல் இல்லாம எந்த மாற்றமும் சாத்தியமில்ல. அடுத்தது யந்திரம். மந்திரம் மூலமா உருவாக்கப்பட்ட அந்த ஆற்றலை ஒருமுகப்படுத்தி சேமிச்சு வைக்க ஒரு கொள்கலன், அதாவது ஒரு கண்டெய்னர் அல்லது ஒரு வாகனம் தேவை. அதுதான் யந்திரம். அது மந்திரத்தோட ஆற்றலை தாங்கி அதை ஒரு குறிப்பிட்ட திசையில செலுத்துது. இது ஒரு ஜியாமெட்ரிக் வரைபடமா இருக்கலாம், ஒரு தெய்வத்தோட படமா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட மனித உடலாகவே கூட இருக்கலாம். சொல்லப்போனா இருக்கிறதுலே மிகச்சிறந்த யந்திரம் நம்ம உடம்புதான். கடைசியா தந்திரா. இதுதான் அந்த ப்ராசஸ் அல்லது ரோட்மேப். மூலப்பொருளான மந்திரத்தை வாகனமான யந்திரத்துக்குள்ள செலுத்தி ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைய பயன்படுத்துற ரொம்ப துல்லியமான வழிமுறை தான் தந்திரா. எந்த மந்திரத்தை எந்த யந்திரத்துல எப்படி எவ்வளவு காலம் பயன்படுத்தணுங்கிற முழுமையான ஆபரேட்டிங் மேனுவல் மாதிரி இது. இந்த 3க்கும் இருக்கிற தொடர்பை எளிமையா புரிஞ்சுக்க ஒரு தொழிற்சாலையை கற்பனை பண்ணி பாருங்க. மந்திரம்ங்கிறது மூலப்பொருள்.
அதாவது ரா மெட்டீரியல். யந்திரம்ங்கிறது அந்த மூலப்பொருளை ப்ராசஸ் பண்ற மிஷின். தந்திராங்கிறது அந்த மிஷினை இயக்கிற துல்லியமான செயல்முறை. இந்த மூணும் சரியா இணையும் போது அதோட விளைவா ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கிடைக்குது. ஆன்மீக பாதையில அந்த தயாரிப்பு தான் சித்தின்னு சொல்லப்படுற அசாதாரணமான ஆற்றல் அல்லது தெளிவான ஞானம். தந்திராவுல வாம மார்க்கம்னு ஒரு பிரிவு இருக்கு. அத இடதுகை பாதைன்னு சொல்லுவாங்க. இது வேகமான, பயங்கரமான மற்றும் தீவிரமான பாதைன்னு வர்ணிக்கப்படுது. இது அதிர்ச்சி கொடுக்கறதுக்காக இல்ல, வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும், அதாவது சமூகம் ஒதுக்குற விஷயங்களை கூட ஆன்மீகமாக்கறதுக்கான சக்தி வாய்ந்த கருவிகளா பயன்படுத்துற ஒரு தத்துவத்தை இது குறிக்குது. இது ஆபத்துகள் நிறைஞ்சது, ஆனா ரொம்ப வேகமான மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. மந்திரம், யந்திரம், தந்திரா, சடங்குகள்னு இவ்வளோ நுட்பமான கருவிகளை பத்தி பார்த்தோம். ஆனா இதெல்லாம் எதுக்காக? இந்த பாதையோட உண்மையான இதயம் எங்க இருக்கு? இப்போ நாம வெறும் டெக்னாலஜியிலிருந்து அதோட உணர்வுபூர்வமான தத்வார்த்தமான மையத்துக்கு வரோம். விமலானந்தரோட இந்த வார்த்தைகள் இந்த பாதையோட முழு பார்வையுமே மாத்தி அமைக்குது. இவ்வளோ நேரம் நாம பார்த்த சடங்குகள், கட்டுப்பாடுகள், முயற்சிகள் எல்லாத்தையும் தாண்டி கடைசியில இது சரணடைதலோட பாதையா இருக்கு. முயற்சி செய்யறத விட தெய்வீக அன்னை மேல முழுமையான நம்பிக்கை வச்சு அவகிட்ட தன்னை ஒரு குழந்தை மாதிரி ஒப்படைக்கிறது தான் முக்கியம். அன்னையோட மடியில இருக்கிற குழந்தைக்கு எந்த கவலையும் இல்ல. அது மாதிரி ஒரு சாதகன் தன்னை அவகிட்ட ஒப்படைச்சிட்டா அவனை ஒருபோதும் கைவிட மாட்டா. அப்போ இந்த எல்லா கருவிகளும், பயிற்சிகளும், சடங்குகளும் கடைசியில எங்க கொண்டு போய் விடுதுன்னா, பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியா இருக்கிற அந்த தெய்வீக அன்னையோட ஒரு ஆழமான தனிப்பட்ட உறவை வளர்க்கறதுக்கு தான். அவளை மா, சக்தி, ஆத்யான்னு பல பேர்ல சொல்றாங்க. அந்த அன்னையோட இருக்கிற உறவு தான் எல்லா ஞானத்துக்கும் விடுதலைக்கும் ஆதாரம். அன்னையோட வடிவம் சில சமயம் பார்க்க பயங்கரமா சித்தரிக்கப்படுது. உதாரணத்துக்கு சுடுகாட்டுல நடனமாடுற ஸ்மசான்தாரா. ஆனா இந்த பயங்கரமான தோற்றத்துக்கு பின்னாடி ஒரு எல்லையில்லாத கருணை இருக்கு. அவை எரிக்கிறது நம்மளோட இந்த பிசிக்கல் பாடியே இல்ல. அவை எரிக்கிறது பிறவியா நாம சுமந்துட்டு வர கர்ம வினைகளோட மூட்டையான நம்ம காரண சரீரத்தை. அந்த கர்ம வினைகளை எரிக்கிறது மூலியமா அவ நம்மள பிறவி சுழற்சியிலிருந்து விடுவிக்கிறா. அதனால அவளோட பயங்கரமான வடிவம் அழிவை குறிக்கல, விடுதலையை குறிக்குது. இதுதான் இந்த தத்துவத்தோட உச்சக்கட்ட புள்ளி. அந்த பிரபஞ்ச அன்னை வேற, நாம வேற இல்ல. நாம ஒவ்வொருத்தருமே அவளோட ஒரு சின்ன துளி, அவளோட ஒரு அம்சம். அதனால அவளை நேசிக்கிறதுங்கிறது நம்மள நாமே நேசிக்கிறது தான். ஆன்மீகத்துல முன்னேறணும்னா நாம முதல்ல நம்மள முழுமையா ஏத்துக்கணும், நம்மள நாமே நேசிக்கணும். சுய அன்பு இல்லாம தெய்வீக அன்பு சாத்தியமில்ல. இந்த ஒரு புரிதல் இந்த முழு பாதையையும் ஒன்னா இணைக்குது. இவ்ளோ பெரிய பிரபஞ்ச தத்துவங்களை பத்தி பேசினதுக்கு அப்புறம் இதை எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கொண்டு வருதுன்னு ஒரு கேள்வி இயல்பாவே வரும். அகோரத்தோட ஞானம்ங்கிறது காடுகள்லையோ இல்ல சுடுகாடுகள்லையோ மட்டும் கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணு இல்ல. அதை நம்மளோட ஒவ்வொரு நாள்லையும் ஒவ்வொரு கணத்திலையும் நம்ம வாழ முடியும். அதுக்காக விமலானந்தர் ஒரு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தினசரி பயிற்சியை முன்வைச்சாரு. ஒவ்வொரு நாளும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி நாம நம்மள நாமே சில கேள்விகளை கேட்டுக்கணும். இந்த பயிற்சி நாம எந்த ஆன்மீக பாதையில இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையை அர்த்தம் உள்ளதா மாத்த நிச்சயம் உதவும். அந்த 3 கேள்விகள் இதுதான். முதல் கேள்வி, நான் இன்னைக்கு வாழ்ந்தேனா? இதோட அர்த்தம் நான் மூச்சு விட்டேனானுன்னு இல்ல. நான் வளர்றதுக்கும் கத்துக்கிறதுக்கும் என்னை மேம்படுத்திக்கிறதுக்கும் இந்த நாளை முழுசா பயன்படுத்தினேனா அதுதான். 2வது, நான் அன்பு செஞ்சேனா? நான் மத்தவங்களோட துன்பங்களை போக்க உதவினேனா? என் அன்பை வெளிப்படுத்தினேனா? 3வது, நான் சிரிச்சேனா? வாழ்க்கையோட ரொம்ப கஷ்டமான தருணங்கள்ல கூட அதோட நகைச்சுவையான பக்கத்தை பார்க்க முடிஞ்சதா? இந்த கேள்விகள்ல ஏதாவது ஒண்ணுக்கு நம்ம பதில் இல்ல அப்படின்னா அந்த நாள் முழுமையா வாழப்படலன்னு அர்த்தம். அது வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா அந்த வருத்தம் குற்ற உணர்ச்சியில முடியக்கூடாது. அதுக்கு பதிலா அது அடுத்த நாள் இன்னும் சிறப்பா வாழணுங்கிற ஒரு உந்துதலா மாறணும். வாழ்க்கை நம்மள அறியாமலேயே கடந்து போறத தடுக்க இந்த சுய பரிசோதனை ஒரு சிறந்த வழி. அன்பு செஞ்சேனா ங்கிற கேள்வி நம்மள இன்னும் ஆழமான ஒரு சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது. நாம அன்புன்னு நினைக்கிறது உண்மையிலே அன்புதானா? ஒருத்தரை உண்மையா நேசிக்கிறதுனா என்ன? இந்த கடைசி புரிதலுக்காக இந்த இறுதி கேள்வி நம்மள தயார்படுத்துது. கடைசியா அகோரத்தோட தத்துவத்தை இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப அழகா விளக்குது. ஒரு அகோரியோட அன்புங்கிறது ஒரு நபரோட தற்போதைய குறைகளையோ நிறைகளையோ பார்க்கறதில்ல. அதுக்கு பதிலா அவருக்குள்ள இருக்கிற எல்லையில்லாத தெய்வீக சாத்தியத்தை பார்க்கறது. அவர் இப்ப என்னவா இருக்காருங்கிறத தாண்டி அவரால என்னவா மாற முடியும்னு கண்ட அன்பு செய்யறது. இதுதான் நிபந்தனை இல்லாத எல்லையற்ற அன்பு. இந்த பார்வையோட நம்ம உலகத்தை பார்க்கும்போது அகோரத்தோட பாதை பயங்கரமானதா தெரியாது. அதுக்கு பதிலா அது எல்லையில்லாத கருணையோட பாதையா தெரியும். அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற தெய்வீகத்தை கண்டு வணங்குற ஒரு பாதை.